Happy Women's Day. அம்மா காஃபி Every day is Women's Day. குட்டி ஸ்டோரி வித் அச்சுமா. பாத்தீங்கல்ல, உமன்ஸ் டே நமக்கான ஸ்பெஷல் டே. நம்மளை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டே அப்படின்றதுக்காக புது ட்ரெஸ் என்ன, எக்ஸ்ட்ரா காஜல் என்ன அப்படின்னு நான் ஸ்பெஷலா ரெடியானா சத்தம் வந்துச்சா, அம்மா காஃபி எங்க அப்படின்னு. பெண்களாக, மனைவியாகவும், தாயாகவும், மகளாகவும் நம்மளுடைய ஓட்டம் மாறுறதே கிடையாது. இந்த மாதிரி அற்புதமான மகளிர் தினம் அன்னைக்கு உங்க லைஃப்ல உங்களை யார் இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னு ஒரு தடவை சும்மா யோசிச்சு பாருங்களேன். எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னா, எனக்கு எங்களோட பாட்டி. என் பாட்டி வந்து காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாட்டி கால் வலிக்கலையா உங்களுக்கு அப்படின்லாம் கேட்கும்போது, கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இஷ்டப்பட்டு செய்யறல அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா வேலையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், 2 மகள்கள், தனி தாயாக எங்களை வளர்க்கறது அப்படின்றது ஒரு பெரிய போராட்டம். வாட் அன் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு இன்னி வரைக்கும் நான் அம்மாவை பார்க்கிறேன். அதுக்கப்புறம் என் மகள் ஜாரா, பா அம்மாவுக்கு ஒரு அடிபடுறதுக்கு முன்னாடி நான் நிக்கணும்டா அப்படின்னு எனக்கு ஒரு சோல்ஜராக இருந்தா. நம்ம நின்று பார்க்கும்போது நம்மளை சுத்தி இருக்கிற நம்மளுடைய குடும்பத்தினரே எத்தனையோ பேர் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. சரி, இந்த இன்ஸ்பிரேஷன்ஸை தாண்டி நம்மளை ட்ரூவாக டச் பண்ற பல இன்ஸ்பிரேஷன்ஸ் கதைகளாக நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த வகையில ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கதை படிக்கும்போது கண்ணுடைய ஓரத்துல ஒரு சின்ன வேர்வையே வந்துச்சுன்னா பாருங்களேன். திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய மொத்த உலகமுமே நம்மளுடைய கணவர், அவருடைய குடும்பம் அப்படின்னு நினைப்போம். அவங்க நம்மளை விட்டுட்டாங்கன்னா உலகமே இடிஞ்சு விழுற மாதிரி ஆயிடும். அப்படி ஒரு மனைவி, அவங்க எப்போ வேணாலும் இப்போ குழந்தை பிறக்கலாம் அப்படின்னு ஒரு தருணம். அப்போ ஒரு பெரிய சண்டை வீட்டுல நடந்த உடனே அவங்க வீட்டுல இருந்து அவங்களை துரத்தி அனுப்பிச்சிடுறாங்க. எனக்கு நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கணவர் கை விட்டுடுறாரு. ஒரு மாட்டு தொழுத்துல வந்து அந்த அம்மா விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த அம்மாக்கு இப்போ பிரசவ வலி வந்துருச்சு. யாருமே என்ன இல்லையே காப்பாத்துறதுக்குன்னு தவிக்கிறாங்க, துடிக்கிறாங்க, வலி தாங்க முடியல, என்னடா பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கும்போது வலி தாங்காம அப்படியே சரிஞ்சு விழுந்துடுறாங்க. அங்க இருக்கிற மாடுகள்லாம் அவங்களுக்கு சுத்தி வந்து நின்று ஒரு பிரகாரம் மாதிரி இருக்காங்க. யூஸ்வலா மாடு கட்டுறதுக்கு ஒரு பெரிய இரும்பு ஒரு கைப்பிடி மாதிரி பார்த்திருப்போம் இல்லைங்களா, அது மண்ணுல இருக்கு. எனக்கு தோழியாக இவ இருப்பா அப்படின்னு அந்த இரும்பு கம்பத்தோடைய கையை இழுக்கமா பிடிச்சுக்கிட்டு இந்த அம்மா அந்த பிரசவ வலி எல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா குழந்தை தன் பக்கத்துல, இந்த அம்மா சுத்தி அத்தனை மாடுகள், தோழியாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தோணுச்சு. பா, நன்றி கடன் எப்படி படுறது இதுக்கு அப்படின்னு அந்த அம்மாக்கு புரியாம பக்கத்துல இருந்த கல்ல தான் அந்த தொப்புள் கொடியை அவங்க அறுத்து எடுக்கிறாங்க. இதுக்கு மேல வாழ்ந்த என்ன பிரயோஜனம், இதுக்கு மேல இந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்க போறேன் அப்படின்னு ஒரு தவிப்பும் இருக்கு. நேரம் ஒரு ரயில்வே ட்ராக்குக்கு போயிடுறாங்க. வாழ முடியாது, என் உலகமே என் கணவராக தான் இருந்தாரு, அவர் என்னை கைவிட்டுட்டாரு. என் பிரசவத்துல என்னுடைய மொத்த குடும்பம் என் கூட இருக்கும்னு நினைச்சேன், யாருமே என் கூட இல்லை அப்படின்னு தவிச்சாங்க. அந்த ரயில்வே ட்ராக்ல உட்காந்து தன்னுடைய குழந்தையோட முகத்தை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தாங்க. தாலாட்டு பாடினாங்க. அந்த அம்மா அந்த பாட்டை பாடி முடிச்ச உடனே அந்த குழந்தை கண்ணு முழிச்சு தன்னுடைய தாயை பார்த்து அந்த முதல் சிரிப்பு, பா, அந்த சிரிப்புன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருடைய முகத்துல ஒரு சின்ன புன்னகை வந்தது இல்ல. அப்ப பெத்தெடுத்த தாயோடைய முகத்துல எவ்வளவு பெரிய பூரிப்பு இருந்திருக்கும். பார்த்த அந்த தருணம், இந்த ஒரு சிரிப்புக்காக தானடா நான் இத்தனை வருஷம் வாழ்ந்தேன், இந்த சிரிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் உயிரை விடணுமா அப்படின்னு தனக்குள்ள ஒரு புதுமையான தன்னம்பிக்கை, ஒரு புதுமையான ஒரு ஆசை, வாழ்ந்து காட்டுவோண்டா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அமேசிங்கான ஒரு ஃபீலிங், ஒரு ஃப்ரீடம் அந்த தாய்க்குள்ள வந்துச்சு. உடனே அந்த ட்ராக்ல இருந்து தன்னுடைய குழந்தைய எடுத்துக்கிட்டு அவங்க மாத்திரக்கு முன்னுக்கு போய் லைஃப்ல நிறைய விஷயங்கள் சாதிச்சாங்க. ஆனா மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா, தன்னுடைய குழந்தைக்கு எப்படி இவங்க மட்டும் ஒரு பெரிய சக்தியாக இருந்தாங்களோ அதே மாதிரி எத்தனையோ குழந்தைங்களுக்கு தாய் தந்தை அப்படின்ற ஒரு சக்தியே இருக்காது. தவறான வார்த்தை, அந்த வார்த்தையை சொல்லாமே இருப்போம். தாய் தந்தையால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு விட்டு போன நிலையில் இருக்கக்கூடிய பல குழந்தைகளுக்கு இவங்க தாயாக மாறினாங்க. ஆயிரக்கணக்கான ஆர்ஃபன் சில்ட்ரனை அவ்வளவு அழகாக தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் பார்த்துட்டாங்க. சிந்து தாய் சப்கல். தான் பெற்றெடுத்த குழந்தையை தாண்டியும்
நம்ம பார்க்கக்கூடிய நிறைய உள்ளங்களை நல்லபடியாக தாயாக பார்த்துக்கிற உள்ளம் பெண்களுக்கு மட்டும்தான் உள்ளது. அதே உள்ளம் உங்களுக்கும் உள்ளது. அப்படிப்பட்ட அற்புதமான உள்ளத்துக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களின் சார்பாக இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்காக இன்ஸ்பைரிங்கான கதைகள் இதோ நம்ம சேனல்ல காத்துட்டு இருக்கு. அதனால மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll see you again tomorrow morning. Ta-da!